வணக்கம். பொள்ளாச்சியிலேருந்து கதிரேசன். ஜூலை 12 பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸோட முதல் மாநில மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டு போதைக்கு எதிரான மாநாடாக அறிவித்து சிறப்பாக நடத்தினாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தினார். இது தமிழகத்தில் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அற்ப அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு சம்டீடி கொடுத்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி தமிழகத்தில் பணத்துக்காகவும் திரும்ப பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஓட்டு பிச்சைக்காக இவனை பண்ணுற அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவர்கள் நடத்துகிற விசேஷத்துக்கு போவாங்க. அங்கே போய் நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற பெருமைப்படுகிறேன் அப்படின்னு பேசுவானுங்க. அப்படின்னு சொல்லி பேசி கிறிஸ்தவ மக்களை ஏமாத்துகிற வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர் நடத்துகிற விசேஷங்களுக்கு போவாங்க. அங்கே போய் குல்லாவை போட்டுட்டு அந்த விசேஷங்களை கலந்துட்டு இவங்களை இஸ்லாமியர் மாதிரி காமிச்சிட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுவாங்க. அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், நான் இந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் ஹிந்து. ஆனால் நான் வெளியில் வரும்போது என்னோடய ஜாதியும் மதத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு பொதுவானவராக வெளியே வருவேன் அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, வீத லீடர்ஸ் ஈகத்தில் இருக்கிற அனைத்தினுக்குமே அந்த அறிவுரை பொருந்தும். அனைவரும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டார். நீங்கள் முஸ்லீமாக இருங்க, அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியே வரும்போது ஒரு தமிழனாக வாங்க, ஒரு இந்தியனாக வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதேமாதிரி ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் கிறிஸ்தவராக முழுக்க நீங்கள் கிறிஸ்தவராகவே இருங்க, எந்த நிலைப்பாட்டும் நடுநிலை அப்படிங்கிற விஷயம் வேண்டாம், நீங்கள் கிறிஸ்துவராக இருங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு தமிழனாக வாங்க, ஒரு இந்தியனாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் முழுக்க ஹிந்துவாக இருங்க, அதில் நீங்கள் எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம், ஹிந்துவாக இருங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அதை மூட்டை கட்டி வச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு தமிழனாக வாங்க, ஒரு இந்தியனாக வாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். இவங்க மாதிரி ஏமாத்து வேலை அவர் செய்யலை. நான் இஸ்லாம் வீட்டுக்கு போனால் நான் இஸ்லாமின்னு சொல்கிறதும், கிறிஸ்தவம் வீட்டுக்கு போனால் கிறிஸ்தவன்னு சொல்கிறதும் இல்லை. அது எல்லாருமே உங்கள் மதம், என் மதம் எனக்கு பெருசு, உங்கள் மதம் உங்கள் பெருசு, அதனால் எல்லோரும் அவங்கவுங்க மதத்தில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இது ஜாதி மத அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு சமட்டியடி கொடுத்த மாதிரி இருக்குது. அடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட பிடிஎம் அதுக்காகத்தான் ரெஸ்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் 2 நாள் உட்காந்துட்டு இன்னும் பேசி பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் தேசியவாதி அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தமிழன், அதாவது இந்தியா, நான் ஒரு இந்தியன், இந்தியா ஒரு வளர்ச்சியடைய இந்தியாவாக இருக்கணும், அதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, திருமாவளவன் அவர்களை உங்களை மாதிரி இளைஞர்கள் தவறான வழிக்கு அலங்கம்பரு, அத்துமீறு, திரும்பி அடி, திமிரி எழு, திருப்பி அடின்னு சொல்லி இளைஞர்கள் தவறான பாதை கூடி போய் இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிகளை. அவர் நடத்தின முதல் மாநாடே போதை ஒழிப்பு மாநாடு. இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் போதை இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்கணும் அப்படி மாதிரி இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு வருங்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கணும், ஒரு ஒழுக்கமான இந்தியாவாக இருக்கணும், ஒரு ஒழுக்கமான தமிழ்நாடாக இருக்கணும், அதாவது ஒழுக்கமான ஒரு அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்திக்கிறாரு. நம்மளை கேவலமான அரசியல் அவர் பண்ணலை. அதனால் அவரை விமர்சனம் பண்ணுற அருகதையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜாதி மத நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் நடக்கிறது பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க நிலைப்பாடு, அவங்க கும்பிட்றாங்க, அது அவங்க சொல்லி அதை கும்பிட்றாங்க, கும்பிடாம போகிறாங்க, அது சரியா. ரெண்டாவது ஜாதி இல்லை மதம் இல்லை, அது ஜாதி மதத்துக்கு நாங்கள் எதிரானோன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்கிட்ட போனால் கிறிஸ்துவனா காட்டிக்கிறதும், இஸ்லாமிய ஜாதி மதம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வேலை எதுக்கு செய்கிறீங்க? கிறிஸ்துவங்கிட்ட போனால் கிறிஸ்துவனா காட்டிக்கிறது, இஸ்லாமியன்னா இஸ்லாமிய காட்டிக்கிறது. ஆனால் இந்து மதத்துக்கு வந்தால் மட்டும் ஜாதி மதம் இல்லை, நாங்கள் மதத்துக்கு எதிரானவா அப்படின்னு சொல்லி அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக அதாவது பாஜகவோட பிடிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் தெளிவாக பதில் சொல்லிட்டார். அதே மாதிரி நீங்கள் இந்துத்துவாவா அப்படிங்கிற அதுக்கும் தெளிவாக பதில் சொல்லிட்டார். ஒளிவு மறைவில்லாத அரசியல், நாங்கள் இதை தான் விரும்புகிறோம். இந்துவாக இருங்க, கிறிஸ்துவனாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, உங்களை யாரும் நடுநிலையாக இருங்கன்னு கேட்கவே இல்லை. நீங்கள் உங்கள் மதம் உங்களுக்கு முக்கியம், எங்கள் மதம் எங்களுக்கு முக்கியம். வெளியில் வரும்போது மதத்தையும் ஜாதியும் வீட்டில் வச்சு கூட்டிடுங்க. வெளியே வரும்போது ஒரு கெத்தா, ஒரு தமிழனாக வாங்க, ஒரு இந்தியனாக வாங்க அப்படிங்கிறனா இன்றைக்கி தமிழக மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். நம்ம நீண்ட வருஷமாக தமிழகத்தில் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி போட்டு ஜாதி அரசியல் பண்ணுறது, மத அரசியல் பண்ணுறது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது. ஆனால் இந்து கடவுள் கோயிலுக்கு இந்த பார்த்து மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. நாங்களும் கேட்குறது அப்படி தான். நீங்கள் என்ன சொல்ல, ஜாதி மதம் இல்லைன்னு வேண்டாம்,
உங்கள் மதம் உங்களுக்கு பெருசு, எங்கள் மதம் நடுநிலையாக இருங்க அப்படிங்கிறத பார்க்குறது. இதே தான் தமிழகத்தில் ஒரு ஏறக்குறையான மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் இன்றைக்கி வந்திருக்காரு. அதேமாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்ற ஜாதிய மத அரசியலை தாண்டி பணம் பதவிக்கு ஆசைப்படாமல் நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும். அதாவது நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன், ஆனால் வந்து ஒரு தமிழனாக இந்தியாவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து காமராஜருக்கு அப்புறம் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தான் நமக்கு நல்ல தலைவர் கிடச்சிருக்கு. அவர் தவற விட்டோம்னா தமிழ்நாட்டை நீ ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற உண்மை. அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வாழ்க தமிழன்னை, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.